ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கேட்குற முக்கியமான கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற ட்ரிக்ஸ் அண்டு டிப்ஸ், ஸோ இது எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் டிஎன்பிசியிலேருந்து 2 கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேங்க் லோன்லலாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மணி அப்படின்ற ஒருத்தர் பேங்க்கில் ஒரு 10,000 ரூபாய்க்கு லோன் எடுக்கிறாரு. இந்த 10,000 ரூபாய் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்னா முதல்ல நம்ம கையில் இருக்குதுல ஒரு அமௌண்ட்டு, அது எந்த வட்டி போடாமல் நம்ம கையில் இருக்குல்ல அந்த அமௌண்ட் தான் என்னன்னு சொல்கிறதுனா 10,000 ரூபாய். அதுதான் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு இப்போ பேங்க்கில் நம்மளுக்கு அப்படியே தரமாட்டாங்க. இதுக்கு 3 மாதத்துக்கு நீங்கள் 10% வட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த டைம் சொல்கிறாங்கல்ல, 3 மாதத்துக்குள்ளே இந்த 10,000 ரூபாய் கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த டைம் என்னென்னா என் அப்படின்னு இதில் சொல்லுவாங்க. என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படி சொல்லிக்கலாம், இல்லை அதுக்கு டி அப்படின்றதும் யூஸ் பண்ணிப்பாங்க டைம்ன்றதுக்காக. இது எவ்வளோனா 3 months. இந்த 3 months நம்ம இயர்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? இயர்ஸ்னால் எப்படி எடுத்துக்கிறது? 3/12. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணனா 1/4 years அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். 1/4 years இப்படி தான் நம்ம எடுத்துப்போம் சம்மில். ஓகேவா? இப்போ டைம் எடுத்தாச்சு. இதில் என்னென்னு கேட்குறாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. என்னென்னா நீங்கள் எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்றத ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஆர், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை எவ்வளோ 3 மாதம் நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 ரூபாய் இன்ட்டு 10/100. இதுதான் நம்ம 10% எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு இருக்குது. 0 நம்மளுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1000 ரூபாய் தான் நம்மளோட வட்டி. இதுதான் நம்ம 3 மாதம் நம்ம கடனை அடைக்கிற வரைக்கும் இதை நம்ம கட்டிக்கிட்டே இருப்போம். இப்போ 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருக்காங்க? 3 மாதம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ வட்டி நம்ம கட்டணும்னா 1000 ரூபாய் கட்டணும். அப்போது நீங்கள் மாதம் 1000 ரூபாயும் கட்டணும், 3வது மாதத்தில் ஒரு 1000 ரூபாய் கட்டணும், 10,000 ரூபாயும் சேர்த்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ மொத்தமாக நீங்கள் பேங்க்குக்கு எவ்வளோ தரீங்கன்னா 13,000 ரூபாய் தருவீங்க. ஏன்னா 10,000 ஒன்று தனியாக, அதுக்கப்புறம் 3 மாதமும் 1000 ரூபாய் கொடுத்துட்ருப்பீங்களா, ஸோ அது 3,000. ஸோ 13,000 தருவீங்க. அதுதான் நம்ம அமௌண்ட் அப்படின்னு சொல்கிறது. அது எவ்வளோ? 10,000 நீங்கள் வாங்கின கடன் ப்ளஸ் அதோட வட்டி எவ்வளோனா 3,000. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் 13,000. ஓகேவா? இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இதுக்கான என்ன பேசிக் ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அதோட சம்ஸ்லாம் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் எது பிரின்சிபல் அமௌண்ட், என்னன்னா என்ன, ஆர்னா என்ன, ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மெயின் சம் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. I is equal to PNR/100 அப்படின்ட்டு. இங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி 10,000 ரூபாய் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அந்த மாதிரி சொன்னால் பார்த்தீங்களா. இங்கே நம்ம நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இப்போ 3 monthsக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா இங்கே 3,000 ரூபாய் வந்துடும். அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு தான் இங்கே வருது. இது பிரின்சிபல் அமௌண்ட், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆர் மந்த்ஸு, இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நம்ம பை 100 இங்கே இருக்குது, நம்ம 10%னா வெறும் 10, 20 அப்படின்னு போட்டால் மட்டும் போதும். ஓகேவா? இப்போ செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு P + I அப்படின்னு இருக்கு. இங்கே இந்த அமௌண்ட் அப்படின்றது என்னென்னா டோட்டல் அமௌண்ட். என்ன பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ நம்ம பழைய இதில் பார்த்தோம் 10,000 ரூபாய், அதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 3,000. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்மளுக்கு 13,000. ஸோ அதுதான் ஃபுல் அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட். ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட்லேயே சில டைம் நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுறது,
இல்லை டோட்டல் அமௌண்ட் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. என்னென்னா A is equal to P plus PNR by 100 அப்படின்னு இருக்கா. இப்போ நம்ம இதில் வந்துட்டு அமௌண்ட் வேணும்னா இந்த மாதிரி போடணும். இல்லைன்னா இப்போ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வேணும்னா இதையே ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு A into 100 divided by 100 plus NR. இதுதான் ஃபஸ்ட்டு 3 பேசிக் ஃபார்முலாஸ். நான் அடுத்து சொல்ல போகிறது வந்து ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல், if sum doubles or triples or quadruples at simple interest, what is the rate of interest or years அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சில வருஷம் கழிச்சு, ஒரு 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு அது டபுள் ஆகிடுச்சு. இப்போது அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த மணி வந்து டபுள் ஆகிடுச்சுன்னா n into r equal to 100 அப்படின்ற ஃபார்முலா. ஒருவேளை அந்த காசு வந்து ட்ரிபிள்ஸ்னால் 3 மடங்கு ஆயிடுச்சுன்னா இப்போ n into r equal to 200. இல்லை அது வந்து 4 மடங்கு ஆயிடுச்சுன்னா n into r equal to 300. இதுதான் இதோட ஃபார்முலாஸ். இது ரொம்ப அதிகமாகவே டிஎன்பிசியில் கேட்குற ஒரு சம்மு. செகண்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, the simple interest of certain sum if the number of years and rate of interest are equal then அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒருவேளை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நம்பர் ஆஃப் இயர்ஸும் ஓகேவா, எவ்வளோ மாதமும் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் தராங்கல்ல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, 20%, இந்த பர்சன்ட்டும் வந்துட்டு ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோன்னு கொடுத்துருவாங்க, நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி என்னோட வேல்யூ ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, இது ஒரு ரூல். நம்ம ஃபார்முலாஸ் ரூல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 1500. இப்போ இங்கே ஃபைண்டுன்னு கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியலை. ஓகேவா, அப்போ என்ன பண்ணிக்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ ருபீஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் திஸ் மணி அப்படின்னு கேட்குறாங்களே. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 1500. அட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 5%. ஸோ ஆர் ஈக்குவல் டு 5%. பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 5% வந்துட்டு வட்டி. ஓகேவா, இப்போ 2 இயர்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி சொன்னேன், டீனும் எடுத்துக்கலாம் என்னன்னு எடுத்துக்கலாம். நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். n ஈக்குவல் டு 2 இயர்ஸ். ஓகேவா, இவ்வளோ தான் நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ SI ஈக்குவல் டு PNR by 100. ஓகேவா, இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1500 into 5 சாரி என்னன்ற இடத்துல நம்ம 2 போடணுமா, அதை அப்படி போட்டுக்கலாம். 2 years 5 into 100. இப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 15 2s are என்னென்னா 30. ஸோ 30 into 5 என்னென்னா 150. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 150 rupees தான். இந்த ஆப்ஷன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின், அட் வாட் ரேட் % per annum interest will rupees to produce rupees 10 in 50 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அட் வாட் ரேட் பர்சன்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு rupees to produce rupees 10 in 50 years அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது rupees 2 வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா இதுதான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் 2. அப்புறம் rupees 10 அது என்னவா மாறுது அப்படின்னா rupees 10 மாறுது. ஸோ அதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ SI வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க என்னென்னா 10. இயர்ஸும் கொடுத்துட்டாங்க. n ஈக்குவல் டு 50 years. ஸோ 50 years போட்டுக்கலாம். இப்போது இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். SI கொடுத்துட்டாங்க, PN கொடுத்துட்டாங்க, R கேட்குறாங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
PNR by 100 நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க 10. இதை இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன 2 rupees, n எவ்வளோனா 50, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. ஸோ ஆர் வச்சுட்டு கீழே 100 இப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஆரை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடலாம். ஸோ ஆறு இங்கே வச்சுட்டு 10 into 100 divided by 2 into 50. ஸோ 50 1 times, இது 2 times, 2 cancel ஆகிடும். ஸோ 10. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 10. ஆப்ஷன் 2 10% தான் கரெக்டான ஆன்சர். Third question, at what rate percent a sum of money doubles itself in 8 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு ரூலுன்ட்டு. என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க, அது வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறமா டபுள் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ரேட் பர்சன்ட் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஆர் தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ n ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், n இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ டபுள்ஸ்னால் இந்த ஃபார்முலா, ட்ரிபிள்ஸ்னால் இங்கே 200 வரும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணால் 8 இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 8 அப்படின்னா தான். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? 2 டைம்ஸா, சாரி 1 டைம்ஸ் வரும். 1 டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே 8 கேன்சல் ஆனால் 20. ஸோ 2 டைம்ஸ் 2 point something வருமா? இப்போ சைடில் வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணி பார்த்துட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போது 8 ஸோ 20யா, இப்போ 2 டைம்ஸ் 16, ரிமைண்டர் 4 வருது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம்? ரவுண்ட் பண்ணி எழுதுறது எப்படி எழுதுவோம்னா, இது வந்துட்டு இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை ஆல்டர் பண்ணி எழுதிக்கணும். ஸோ உங்கள் எல்லாருக்கும் QR/D இப்படின்ற ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ரூல் இருக்குது. ஸோ இதுபடி பார்த்திங்கன்னா குவேஷன்ட் என்னென்னா 12, ரிமைண்டர் என்னென்னா 4, டிவைடட் பை டிவைசர் என்னென்னா 8. ஸோ இப்படி தான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதையும் கேன்சல் பண்ணால் இங்கே 1 இங்கே 2 வருமா? ஸோ 12 1/2% அப்படின்னு வரும். இது எத்தனாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இதுவும் வந்துட்டு ஒரு சேம் மாடல் கொஷின் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, if in how many years will a sum of money doubles itself at 12% per annum அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 12% அப்படின்னு எதை கொடுத்துருக்காங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 12%ன்னு. அப்போ எத்தனை இயர்ஸா மந்த்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது டபுள்ஸு. ஸோ என்ன எழுதணும்னா ஃபார்முலா n இன்ட்டு ஆர் ஈக்குவல் டு 100 அப்படின்னு நம்ம இதை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். n இன்ட்டு 12 ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருந்துச்சுன்னா n ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 12. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 டைம்ஸ் இது போகாது. இட் டேக்ஸ் வந்துட்டு எவ்வளோனா 8 டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ அப்போ தான் 96 வரும், ரிமைண்டிங் 4 வரும். ஸோ இதையும் நம்ம வந்துட்டு QRD ஃபங்க்ஷனில் எழுதிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. குவோஷன்ட், ஸோ குவோஷன்ட் என்னென்னா 8, அப்புறமா QRD, ஸோ ரிமைண்டர் டிவைடட் பை டிவைட், ஸோ 12. இந்த மாதிரி நம்ம ஃபார்மில் எழுதிட்டோம் மிக்சட் ஃப்ராக்ஷனில். ஸோ இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ 8 1/3 இயர்ஸ். இப்போ இந்த 1/3 வந்து நம்ம மந்த்ஸாக மாற்றணும். உங்களுக்கு மாற்ற தெரியலனா என்ன பண்ணணும்னா 12ஆல் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். எதை? இந்த 1/3 மட்டும் 12ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா எத்தனை மந்த்ஸ்ன்னு கிடச்சிரும். 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். ஸோ 4 மந்த்ஸ். ஆன்சர் என்னென்னா 8 years 4 months. 4th ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 5th question, simple interest on a certain sum at a certain rate is 9/16 of the sum if the number representing rate percent and the time in years be equal, then the rate is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை ரேட் பர்சன்ட்டும் அப்புறம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இப்போது அந்த ரேட் பர்சன்ட்டும் இயர்ஸும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் பிரின்சிபலையும் இங்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், NR. இப்போ என்னும் ஆறு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா ரூட் ஆஃப்
SI divided by P into 100. இதுதான் நம்ம ஃபார்முலா. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இங்கே SI by Pன்றது தான் இங்கே 9/16 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். 16 into 100. ஸோ இது ரூட் எடுத்தோன்னா 900 divided by 16. இதோட ரூட் என்னன்னா 30 divided by 4. இதுதான் இதோட ரூட்டு. ஸோ NR4 அப்படி கேட்டிருக்காங்க. சாரி NR ஓகேவா? இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 4 times 30 இது போட்டோம்னா என்ன வரும்? 7 4s are 28. ரிமைனிங் 2. ஸோ இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதிக்கலாம். 7 2/4 அப்படின்னு நம்ம எழுதினோம்னா இது 1 times இது 2 times. ஸோ 7 1/2 years. ஸோ இங்கே நம்மளுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளோட டைம் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷனும் நம்மளுக்கு ஏற்ற அந்த இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன இயர்ஸ்னால் 7 1/2 years. ஸோ இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டானது. டிஎன்பிஎஸ்சியில் 2019 கேட்ட ஒரு கொஷினை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7500. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7500ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. பிரின்சிபல் அமௌண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7500 at 8%. ஸோ 8% per annum அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 8%. அப்புறமா இங்கே 1 year 6 months அப்படின்னு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா 1 year 6 months அப்படின்னா இது எப்படி எழுதிக்கணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போது இந்த மந்த்ஸை வந்துட்டு 6 divided by 12 நம்ம போடணும். அப்போ 1 times இது 2 times. ஸோ ஆஃப் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இதில். ஓகேவா? அப்போ 1/2 இந்த மாதிரி இருக்கா? இதை வந்துட்டு நம்ம நார்மல் ஃப்ராக்ஷன் ஆக்கிக்கலாம். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கல, நார்மல் ஃப்ராக்ஷன் எப்படி ஆக்கும்? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும், இதோட ஆட் பண்ணணும். ஸோ 1 2s are 2, 2 + 1 3. ஸோ 3/2 இப்படி தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் எடுத்தோன்னே இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஆன்சர் வராது. இப்போது ஃபார்முலா எழுதலாம். SI = PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன நம்மளுக்கு தெரியாது. பீக் என்னது 7500 இன்ட்டு n எவ்வளோனா 3/2 இன்ட்டு 8% டிவைடட் பை 100. அந்த பர்சன்ட்டுக்கு தான் நம்ம கீழே 100 போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 1 times, இது 4 times. ஓகே 75 இன்ட்டு 3 இன்ட்டு 4 என்னென்னா 900. ஸோ ஆப்ஷனில் வந்துட்டு டி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஷின், இதுவும் டிஎன்பிசியில் கேட்டது தான். அட் வாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அ சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 10 years இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம்னு இங்கே இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ n கொடுத்துட்டாங்க. n = 10 years. தென் ஆர் நம்மளுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இது டபுள்ஸ்ன்னு சொல்கிறாங்களே. ஸோ n into r = 100 இப்படின்னு வச்சுக்கோங்க. n என்னது 10 into r 100. r = 100/10. ஸோ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா r = 10%. ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை மாதிரியே யாருன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம், ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற சம்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.